ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் 3 வயர் யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் போடலான்றதை பார்க்க போகிறோம். அதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 ரோல் பேஸ்கெட்டுக்கு நான் போட்டிருக்கேன். 4.25 அடியில் 3 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கைத்தொழில்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். நாங்கள் செஞ்ச ஒர்க்கோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கோட மெஷர்மெண்ட்டும் வரும். நாங்கள் போட்ட எல்லா ஒர்க்கோட வீடியோ லிங்க்கும் அதில் கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது கைத்தொழில்.com சேனலில் வீடியோஸ் எல்லாமே எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். கைத்தொழில்.comன்றது எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கைத்தொழில்.com போட்டு இந்த மாதிரி ஹோம், வீடியோ, பிளேலிஸ்ட்டு, சேனல் இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் வீடியோன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் நீங்கள் அதர் மீடியாஸ், ஃபேஸ்புக்கு, கூகுள், பிளாக் ஸ்பாட் இதெல்லாம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பிளாக் பட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில்.com சேனலில் 3 வயர் வச்சு எப்படி ஹேண்டில் போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸில் ஒரு 1 ரோல் பேஸ்கெட் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 ரோல் பேஸ்கெட் அளவுக்கு ஆம்லா பேஸ்கெட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கான ஹேண்டில் போட போகிறேன். அதுக்கு 3 வயர் வச்சு நான் போடுறேன். இந்த மாதிரி ஹேண்டில் எப்படி போடலான்றதை தான் பார்க்க போகிறோம். 3 வயர் ஹேண்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4.25 அடி வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே அளவுக்கு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வயர். இந்த மாதிரி நமக்கு ஹேண்டில் கரெக்டாக ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4.25 அடிக்கு வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரே கலரில் எடுத்திருக்கேன் பாருங்கள், 3 வயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு கலரில் போட்டுக்கலாம். உங்களோட பேஸ்கெட் கலருக்கு போட்டுக்கோங்க. 4.25 அடியில் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஹேண்டில் எப்படி போடலான்றதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளக்க கோர்த்தி இந்த மாதிரி கோர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வயரை எடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரணும். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரைட்டு கொண்டு வந்திருக்கோம். அதே போல் திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டே கொண்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்குது, அதனால நமக்கு இது அடியில் வரணும். அப்போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை இந்த வயருக்கு கீழேயும் அடுத்த வயருக்கு மேலேயும் கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். பாருங்கள், நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கொண்டு வரணும். அடுத்தது 3வது வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துக்கணும். 3வது வயர் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, இந்த வயர் மேலே இருக்குது, அதனால இதுக்கு அடியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி அடியில் கொண்டு வந்து இந்த வயருக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்த வயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வயர் இங்கே இந்த சைடு இப்போ 3 வயர் இருக்குது. இந்த வயருக்கு மேலே, அடுத்த வயருக்கு கீழே, அடுத்த வயருக்கு மேலே. ஃபஸ்ட்டு மேலே வைக்கணும், அடுத்து கீழே கொடுத்து மேலே எடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி வரும். இப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 3 வயர் இருக்குது. இப்போ நம்ம எப்படி போடலான்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இதில் 1 2 3 இருக்குது. அதே போல் இந்த சைடு 1 2 3 இருக்குது. இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே உள்ள வயர், அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அதை பேக் சைடு கொண்டு வந்து இந்த 3 வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வயரை இப்படி எடுத்து விட்டுருங்க. அடுத்த 2 வயருக்கும் நடுவில் கொண்டு வந்துடணும். இந்த வயருக்கு நடுவில் இந்த ஒரு வயரை தள்ளி விட்டுட்டு அதுக்கு அடுத்து கொண்டு வந்துடுங்க. அடுத்தது நம்ம வயரை பார்த்திங்கன்னா மேலே கீழே இந்த மாதிரி கொடுக்கணும்.
இந்த மாதிரி கொடுக்கணும். அடுத்தது இந்த 3வது வயர் இருக்குது பார்த்தீங்களா, தனியாக பிரித்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இந்த வயரை ஃபஸ்ட்டு வயரை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அடுத்த வயரை கொண்டு வரணும். இந்த மாதிரி மேலே கீழே கொண்டு வாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த வயர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தனியாக இருக்க வயரை பேக் சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே 3 வயர் 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3வது வயரை மேலே உள்ள வயரை பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல இந்த வயரை கொண்டு வந்துடணும். இதை இப்படி கொண்டு வந்துடணும். இப்போது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த சைடு உள்ள வயரை பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அதை அடியில் கூடி கொண்டு வாங்க. இந்த மாதிரி அடியில் வழியில் கொண்டு வந்து மேலே கீழேன்னு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது 3 வயர் ஹேண்டில். இந்த தனியாக இருக்க வயரை எடுத்துட்டு அடியில் கொண்டு வாங்க. இங்கே 3 வயர் இருக்குது, 1 2 3 இருக்குது. அந்த 3 வயரில் 3வது வயரை பிரித்து விட்டுட்டு மேலே உள்ள வயரை பிரித்து விட்டுட்டு நம்ம கொண்டு வரணும். இப்போ இங்கே ஒரு வயர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தனியாக இருக்க வயரை இப்படி வச்சுட்டு இங்கே 3 வயர் இருக்குது. இந்த 3 வயரில் ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த ஃபஸ்ட்டு வயரை இந்த மாதிரி விட்டுட்டு இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி போடுங்க. இதை மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு வயரை மட்டும் தூக்கி விட்டுட்டு அடுத்த வயருக்கு நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ இந்த வயரை தூக்கி விட்டுட்டு இங்கே தனியாக கொண்டு வந்திருந்த வயருக்கு இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்துடும். இந்த வயரை தூக்கி விட்ட இடத்துல இங்கே கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு இப்போது மேலே கீழே இந்த மாதிரி கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரே கலரில் போட்டிருக்குது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திரும்பியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த 3வது வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே உள்ள இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இந்த ஃபஸ்ட்டு வயரை எடுத்துகிட்டு இங்கே 3 வயர் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த கீழே கொண்டு வர்ற வயரை வச்சு இதை மேலே கீழேன்னு கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த வயரை பேக் சைடு கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வயரை கொண்டு வந்து மேலே கீழேன்னு வைக்கணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கணும். இதே போல் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்குது. இந்த தனியாக உள்ள வயரை என்ன பண்ணணும்னா இந்த 3 வயர்லேயே ஃபஸ்ட்டு வயரை இப்படி பிரித்து விட்டுட்டு அந்த வயர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பின்னாடி கொண்டு வந்த வயரை கொண்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல 3 வயர் வந்துடும். இப்போது இதை பேக் சைடு இப்படி கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரித்து விட்டுட்டு அந்த வயர் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சைட்லேருந்து கொண்டு வந்தது லெஃப்ட் சைட்லேருந்து கொண்டு வந்ததை ரைட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ திரும்பி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கே போகுது. இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வயரை பிரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடியில் கொண்டு வந்து அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பியும் ரைட்டுக்கே கொண்டு போகணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப மேலே கீழேன்னு மாற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வயரை பிரித்து விட்டுருங்க. இந்த வயர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வர்றோம். பேக் சைடு வழியாக ரைட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பியும் லெஃப்ட் சைடாக கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக போகணும். இங்கே பாருங்கள், லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது. இந்த வயரை எடுத்துகிட்டு வந்து லெஃப்டில் கொண்டு போகிறோம். இந்த வயரை தூக்கி விட்டுக்கோங்க. திரும்பியும் அது ரைட்டுக்கே திரும்பவும் வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதே போல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு திரும்ப ரைட்லேயே கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு பிரித்து விட்டு கொண்டு வர்றோம். திரும்பியும் அதை ரைட்டுக்கே கொண்டு வந்துடணும். உங்களுக்கு 4 வயர் ஹேண்டில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே போல் தான் இதுவும். என்ன 3 வயர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட
உங்களோட கூடையோட அளவை பொறுத்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ரோல் தான் இருக்கும் இந்த ஆம்லா நாட் பேஸ்கட். இந்த மாதிரி பிரித்து விட்டு நீங்கள் கொண்டுட்டு வர வேண்டியதுதான். உங்களுக்கு 2 வயர் யூஸ் பண்ணி கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே போல் ஒரு 2 வயர்லேயும் உள்ள வயர் வச்சு போடுற கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்கேன். 4 வயர், இதோட 3 வயர் கைப்பிடி. இந்த மாதிரி எல்லா ஹேண்டில் மாடலும் நம்மளோட சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க வீடியோ லிங்க்லேயும் இருக்குது, ஹேண்டில் மாடல்னு சொல்லிட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் போட்ட இமேஜஸை எங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே அதை வந்து இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுவோம். அதை பார்த்தீங்கன்னா 8610070981 இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் இமேஜஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் நீங்கள் போட்டு பாருங்கள். இது போல் உங்களுக்கு ஏதாவது ஹேண்டில் மாடல் தெரிஞ்சிச்சுன்னா அதை எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் மாடல் போட்டுகிட்டே வாங்க. இதே போல் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னாலும் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி அடுத்து திரும்ப சொருவிடுங்க. இந்த மாதிரி சொருவிட்டு போட்டுக்கோங்க. இந்த ஹேண்டில் நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்டில் மாடல் போட்டு பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இமேஜஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8610070981 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.